வான்புகழ் வள்ளுவரை சனாதன கூண்டில் அடைத்து காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணியட்டும். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கடும் விமர்சனம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை தவிக தலைவர் விஜய் சந்திக்க காவல்துறை அனுமதி. அம்பேத்கர் திடலில் திங்கட்கிழமை சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும். பொங்கல் முடிந்ததால் சென்னை திரும்ப தொடங்கிய மக்கள். பரனூர் சிங்கப்பெருமாள் கோவில் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். சென்னை நோக்கி வரும் கனரக வாகனங்களுக்கு இன்று மதியம் 2 மணி முதல் 20ஆம் தேதி மதியம் 2 மணி வரை கட்டுப்பாடு. ஜிஎஸ்டி, OMR, ECR மற்றும் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலைகளை பயன்படுத்த அனுமதி இல்லை என போக்குவரத்து துறை அறிவிப்பு. 5 நாட்களாக நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிறைவு. கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட 58 வேட்பாளர்கள் மனு தாக்கல். இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தது தவிக. அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே ஆளும் அரசுகள் வெற்றி பெறுவது வழக்கம் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. தமிழ்நாடு அரசுடனான பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சித்து வருவதாக ஆளுநர் தரப்பு வாதம். புதன்கிழமைக்குள் தீர்க்க முயற்சிக்காவிட்டால் தீர்த்து வைக்க முயற்சிப்போம் என உச்சநீதிமன்றம் கருத்து. பாஜக அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. முடிவு கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தோன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ராணிப்பேட்டையில் பாமகவினர் மீது பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றது விசிக்கு ஆதரவாளர்கள் என அன்புமணி குற்றச்சாட்டு. வதந்திகளை பரப்பி வட மாவட்டங்களில் பதற்றத்தை உருவாக்க முயற்சி என திருமாவளவன் பதிலடி. திருவையாறு ஆற்றங்கரையில் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடிய கர்நாடக இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தினர். கரூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் இரும்பு துண்டு இருந்ததால் நடுவழியில் நின்ற ரயில் கவிழ்ப்பதற்கு சதியா என காவலர்கள் விசாரணை. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்குகிறது. 2 கட்டங்களாக ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடக்கும் தொடரில் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல். சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தில் போலீசிடம் வாக்குமூலம் தந்த நடிகையும் மனைவியுமான கரீனா கபூர். போலீசாருக்கு பல முக்கியமான தகவல்கள் கிடைத்துள்ளதால் விரைவில் குற்றவாளி சிக்குவார் என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பேட்டி. கார் பந்தயங்களை நடத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்ததற்கு நடிகர் அஜித் பாராட்டு. இந்தியாவில் கார் பந்தய வளர்ச்சிக்கு உதவும் என துபாயில் பேட்டி. பொழுதுபோக்கு துறையில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு இந்தியன் ஆஃப் தி இயர் விருது வழங்கி கௌரவித்த CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் நடித்த சுமார் மூஞ்சி குமார் கதாபாத்திரத்தில் ஒரு நாள் வாழ ஆசைப்படுவதாக விஜய் சேதுபதி பேட்டி.
There is one film called Idattam Yasukita Balakumara. It's about long, but 10 years before. Okay. That guy is he's like a funny and then he's like a cartoon. He can't hide anything in his mouth, so he's very loud. All right. Okay. That broke all my shyness from myself also. So I love that role. It's called Sumar Munji Kumar. ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. காயத்தால் அவதிப்படும் பும்ரா அணியில் இடம்பெறுவாரா என எதிர்பார்ப்பு. அரசியல் சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட ஆளுநர் சட்டம் மற்றும் அரசாணைகளை மீறி தன் விருப்பத்திற்கு வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசிக்கொண்டு இருப்பதாக முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. திருவள்ளுவரை சனாதன கூண்டில் அடைத்து காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணிய வேண்டும் என்று திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சித்துள்ளது. திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணிவிக்கப்பட்ட படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர் தூவியதற்கு கண்டனம் தெரிவித்து முரசொலியில் தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் மேற்பார்வையில் ஓவிய மேதைகளில் ஒருவரான வேணுகோபால் சர்மா வரைந்த வெள்ளுடையில் வீற்றிருக்கும் வள்ளுவர் படத்தை தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி 1960ஆம் ஆண்டு வெள்ளுடை வள்ளுவரையே மத்திய அரசு தபால் தலையாக வெளியிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 1967ஆம் ஆண்டு திருவள்ளுவரின் வெள்ளுடை ஓவியத்திற்கு அரசு அங்கீகாரம் வழங்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இந்த ஓவியம்தான் இடம்பெற வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டதையும் நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 1989ஆம் ஆண்டு இந்த ஓவியம் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நிலையில் அரசியல் சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட ஆளுநர் சட்டம் மற்றும் அரசாணைகளை மீறி தன் விருப்பத்திற்கு வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசிக்கொண்டு இருப்பதாக முரசொலி கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு என்ற பெயரை சொல்ல கூச்சப்படும் ஆளுநர் வள்ளுவருக்கு காவியடித்து சனாதன வகுப்பெடுத்து குழந்தை திருமணத்தை ஆதரித்து அம்பேத்கரை அசிங்கப்படுத்தும் மேதையை இந்திய குடியரசுத் தலைவராக்கலாம் என திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடு சாடியுள்ளது. ஆளுநரை ஐநாவிற்கு அழைத்துச் செல்லலாம் என்றும் அங்கும் ஆங்கில உடை ஆங்கில மொழியை விடுத்து காவி உடையில் சென்று முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும் என்று விமர்சித்துள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை வரும் திங்கட்கிழமை விஜய் சந்திக்க உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 900 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். பல்வேறு கட்ட போராட்டங்களை இவர்கள் முன்னெடுத்து வரும் நிலையில் போராட்டக் குழுவினரை சந்திக்க உள்ளதாக தாவேக தலைவர் விஜய் அண்மையில் அறிவித்தார். ஜனவரி 19 அல்லது 20 பரந்தூர் செல்ல அனுமதி கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாளை மறுநாள் விஜய் பரந்தூர் செல்ல காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் போராட்டக் குழுவை விஜய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தாவேக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். முன்னதாக விக்கிரவாண்டியில் நடந்த தனது கட்சியின் முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் தீர்மானம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. ஆட்டம் பாட்டம் என அட்டகாசமாக நடந்த சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிறைவுற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர்களை பாராட்டியதுடன் அவர்களுடன் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கடந்த 13ஆம் தேதி முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். சென்னை பெசன்ட் நகர், இலியட்ஸ் கடற்கரை, திருவான்மையூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம் உள்ளிட்ட 18 இடங்களில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சிகள் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றன. கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது. நிறைவு நாளை ஒட்டி அண்ணா நகரில் உள்ள டவர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் கலந்து கொண்டு பார்வையிட்டார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளின் மல்லர்கம்பும் சாகசத்தை கண்டுகளித்தனர்.
மல்லர்கம்பம் ஏறி சாகசம் நிகழ்த்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து கௌரவித்தார். பொதுமக்களை பார்த்து கைதட்டி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதை அடுத்து கரவொலி விண்ணை பிளந்தது. தொடர்ந்து கலைஞர்களுடன் சேர்ந்து தம்ஸ் அப் காட்டி முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் எங்க கருப்பசாமி என்ற பாடல் ஒலிக்கப்பட்ட போது கூட்டத்தில் இருந்த பல பெண்கள் சாமியாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, டெல்லியில் ஆட்சியை பிடித்தால் மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் தருவதாக பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். தமிழ்நாடுதான் இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பல்வேறு திட்டங்களை இன்று மற்ற மாநிலங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பிஜேபியும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறது. வாழ்த்துக்கள். மண்மனம் மாறாமல் இசைக்கலைஞர்கள் நடத்திய அட்டகாச நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என்பதே பலதரப்பின் கோரிக்கையாக உள்ளது.